நண்பா வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நல்ல விஷயத்த பார்ப்போம். அதாவது புத்தாண்டு அதுவுமா பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா ஒரு மாசான வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதை கேட்டால் இந்த பாகிஸ்தானும் சீனாவும் கண்டிப்பாக தூக்கத்தை விட்டுருவாங்க அப்படி தான் பார்க்கப்படுது. அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம டிஆர்டிஓ பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஏவுகணையை சோதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குது. இந்த ஏவுகணை ஏற்கனவே சோதனை பண்ணாங்க, இன்னும் இந்தியா நம்மளை ஆட் பண்ணல. பட் இதனோட வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்தியாவில் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்க்கப்படுறோம். பிரம்மோஸை விட சக்தி வாய்ந்த ஒரு மிசைலை நம்ம தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதுதான் இந்த பிரளய மிசைல். வாங்க ஃபுல் டீட்டெயில் அந்த மிசைலை பற்றி பார்க்கலாம். ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிரளயம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேரழிவு அப்படின்னு அர்த்தம். அதாவது கேட்டாஸ்ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இதுதான் அதனுடைய மீனிங். ஒடிசா கடற்கரையிலேருந்து புதன்கிழமை காலையில் கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு இந்த சோதனை நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். எப்போவுமே நம்ம எந்த ஒரு ஏவுகணை சோதனை ஒடிசா கடற்கரையில் தான் பண்ணுவோம். அதுதான் அதுக்கு ஏதுவான இடம் அப்படின்றதுனால ஒரே லான்ச்சர்லேருந்து அடுத்தடுத்து 2 மிசைல்ஸை ஃபயர் பண்ணி ஒரு மாசான இந்த சால்வோ லான்ச்னு சொல்லுவாங்க. சால்வோ லான்ச் அப்படின்னாக்கா என்னென்னா, அதாவது ஒரே நேரத்தில் ஒரு குறுகிய இடைவெளியில், அதாவது இதை அனுப்பின அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் இன்னொரு ஏவுகணையை உடனே அதே டார்கெட்டை நோக்கி அனுப்புவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. எதுக்கு இந்த மாதிரி இந்த சால்வோ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏவுகணையை எதிரி நாட்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஒரு மிசைல் அதை தடுக்க ட்ரை பண்ணாலும் இன்னொரு மிசைல் அது கூட வரும்பொழுது என்ன ஆகிடும்னா, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால் அந்த எதிரி நாட்டினுடைய டார்கெட்டில் இந்த மிசைல் மிக அழுத்தமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதுக்காக தான் இந்த சால்வோ டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, என்னடா இதை பற்றி நீ பயங்கரமாக பில்டப் பண்ணுற, பிரம்மோஸ் தான் நம்மளுடைய சூப்பரான ஒரு மிசைல் அப்படின்னு சொன்னோம், அதோட இன்னும் பயங்கரமான மிசைல் எதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ரொம்ப டெட்லியான மிசைல் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இது இவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாசி பல்லாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பாதையை மாற்றக்கூடிய திறன், அதாவது மெனுபிலிட்டி இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது சாதாரண பல்லாஸ்டிக் மிசைல் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஏவப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பாதையை மாற்ற முடியாது. அதுக்கு என்ன டார்கெட் நம்ம பண்ணியிருக்கோமோ அதில் அது போயிடும். ஆனால் இந்த குவாசி பல்லாஸ்டிக் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அதாவது காற்றுலேயே அதனுடைய பறக்கனுடைய திறனை அது மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மெனுபிலிட்டி ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாறி மாறி திசையை மாறி மாறி குழப்பு பண்ணிட்டு ஜிக்ஸாகாக கூட போய் திருப்பி அதனுடைய டார்கெட்டுக்கு அது ரீஎன்ட்ரி ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதனால் எதிரி நாட்டு ரேடார் சிஸ்டம் பயங்கரமாக குழம்பிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய தாக்கம் திறன் அதிகமாகிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இது லோ ஆல்டிடியூட் ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. லோ ஆல்டிடியூட் ட்ராஜெக்டரி அப்படின்னாக்கா, அதாவது பல்லாஸ்டிக் மிசைல் என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச் பண்ணோடனே அது நேராக ஸ்பேஸுக்கே போயிடும் அப்படின்னு பார்க்குறோம். பல்லாஸ்டிக் மிசைல்லாம் ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் பூமிக்கே வரும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த குவாசி பல்லாஸ்டிக் மிசைல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்பேஸுக்கெல்லாம் போகாது, நேராக அட்மாஸ்பியர்லேயே லோ ஆல்டிடியூட்ல பறக்கும்னு பார்க்கப்படுது. லோ ஆல்டிடியூட்ல எதெல்லாம் பறக்கணும், இந்த க்ரூஸ் மிசைல்லாம் பறக்கும் இல்லையா. அதே மாதிரி இது லோ ஆல்டிடியூட்ல பறக்கிறதுனால பூமியில் இருக்கக்கூடிய இந்த எதிரி நாட்டு ரேடார்களும் சரி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சரி, இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி பார்க்கப்படுது. ஏன்னா எப்பவுமே அட்மாஸ்பியரை தான் ஈஸியாக ரேடாருங்க மானிட்டர் பண்ணும், லோ ஆல்டிடியூடை மானிட்டர் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த லோ ஆல்டிடியூட் எஃபிஷியன்சி இதுக்கு இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. இது கூட ரொம்ப முக்கியமான விஷயம்னா அதிகமான வேகம் அப்படி சொல்கிறோம். இது சாதாரண மிசைல்லாம் கிடையாது, இது ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போகக்கூடிய மிசைல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிசைல் அதனுடைய டார்கெட்டை நெருங்கும்போது கிட்டத்தட்ட மார்க் 5லேருந்து மார்க் 6 வரை ஸ்பீடாக அடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மார்க் 5 அப்படின்னா ஒளியை விட கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மடங்கு ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம். மார்க் 5 to மார்க் 6 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேகத்தில் வரும் ஒரு பொருளை இன்டர்செப்ட் பண்ணுறதோ அல்லது அதை சுட்டு வீழ்த்துறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்க்கப்படுது. எந்த ஒரு ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோ இது வரைக்கும் இவ்வளோ ஸ்பீடான மிசைலை தடுக்கிறதுக்கான ஒரு எஃபிஷியன்சி இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதோட அக்யூரசி எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, சர்க்குலர் எரர் ப்ராபபிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட துல்லியம் கிட்டத்தட்ட 10 மீட்டருக்கும் குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 500 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து டார்கெட்டில் அதை சுற்றி ஒரு 10 மீட்டர் தொலைவில் தான் அது தாக்குது. இந்த அளவுக்கு ஒரு அக்யூரசியோடு இருக்குது. எவ்வளோ தூரத்தில் வருது, 500 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம உட்காந்துருக்க இடத்துலேருந்து 10 மீட்டரில் மிகப்பெரிய ஒரு மிசைல் விழுந்துச்சு அப்படின்னா அந்த டார்கெட் தப்பிக்குமா? கண்டிப்பாக தப்பிக்காது அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த அளவுக்கு இதோட அக்யூரசி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க இவ்வளோ ஸ்பீடில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் வார்ஹெட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா நார்மல் வார்ஹெட்ஸ் இல்லாமல் அணு ஆயுதம் எடுத்துகிட்டு போகும். அது போக பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் வார்ஹெட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வகையில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது.
அடுத்தது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நீ என்னடா இந்த பிரளய பத்தி பயங்கரமா பேசுற, அப்ப நம்மகிட்ட அக்னிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றோமே, அது கூட எதுவும் இது இல்லையா? அப்போ அதை விட இது ரொம்ப சூப்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேற ஒரு டைப்பான மிசைல். இப்போ அக்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய எதிரி நாட்டினுடைய நகரங்களையோ அல்லது ஒரு முக்கியமான மிகப்பெரிய இடங்களை தாக்குறதுக்கு தான் இந்த அக்னி வந்து யூஸ் பண்ணுவோம். அக்னி வந்து பெரும்பாலும் எதுக்காக நம்ம வந்து மென்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பனுக்காக மட்டும்தான். நியூக்ளியர் வெப்பனை எடுத்துட்டு போய் ஒரு நாட்டு மேல போடுறதுக்கு டிசைன் பண்ணது தான் இந்த அக்னி அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் பிரளய அப்படி கிடையாது. பிரளய பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிக்கல் மிசைல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது போர்க்களத்தில் வந்து உடனடியாக எதிரியினுடைய முகாம்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன்வேஸு, அது போக இந்த தகவல் தொடர்பு மையங்கள், அவங்களோட கம்யூனிகேஷன் சென்டர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதை தாக்குறதுக்கான ஒரு இமீடியட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த பிரளயம் வந்து மாசான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி மிசைலை வந்து ஏவறதுக்கு ஒரு பெரிய போர் முடிவு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா அக்னியை நான் கையில் எடுத்துட்டேன், இந்தியா கையில் எடுத்துருச்சு அப்படின்னாக்கா அங்கே ஒரு மிகப்பெரிய போர் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒன்று உங்கள் அணு ஆயுதத்தை அந்த நாட்டு மேலே செலுத்த போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் பிரளயம் வந்து அப்படி கிடையாது. இந்த நம்மளுடைய நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது அணு ஆயுதத்தை முதல்ல நாங்கள் எடுத்து தாக்க மாட்டோம். யாராவது எங்கள் மேலே அணு ஆயுதம் மேலே தாக்குதல் நடத்தினாங்கன்னா நாங்கள் திருப்பி தாக்குவோன்றது தான் இந்தியாவோட பாலிசி. நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசின்றது இதை தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஏவுகணை வந்து அந்த பாலிசியிலேருந்து நம்ம டீவியேட் ஆகாமல் எதிரிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்தை இது பண்ணும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது ஒரு சாதாரண வெடிகுண்டுகளோ அல்லது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள், அணுகுண்டு இல்லாத ஆயுதங்களை வந்து இது தூக்கிட்டு போய் துல்லியமாக வந்து அடிக்கக்கூடியது. மேலும் வந்து ரெடி ஃபார் யூஸ், எனி டைம் வந்து இது ரெடியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து இந்த பிரம்மோஸ் மற்றும் இந்த பிரளயக்கான வித்தியாசத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், தம்பி என்னப்பா நீ இப்படி சொல்கிற, பிரம்மோஸ் தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மிசைல், அதை தான்ப்பா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் யூஸ் பண்ணோம், அப்புறம் இதுக்குப்பா இந்த பிரளயம், அதையே இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது முதல் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகம் மற்றும் துல்லியம். அதாவது பிரம்மோஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து உலகத்திலேயே அதிக வேகமாக போகக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல் பார்க்க போகிறோம். இது வந்து தரைக்கு மிக அருகிலே போகும். அதாவது சீ ஸ்கிம்கிங் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா கடல் மேலே பறக்கும். நீங்க வந்து ஒரு போட்ல கடல்ல நின்னீங்கன்னா உங்க தலைக்கு மேலே இது போகும். ரொம்ப ஹைட்லாம் போகாது. நீங்க ஏன் நின்னா தலையில கூட இடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து லோவா பார்க்கக்கூடியது டெரைன் ஹக்கிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி தரையிலுமே வந்து அப்படியே மேலே தொட்டுக்கிட்டே போகக்கூடியது. இந்த மாதிரி ஒரு பறக்கும்போது ரேடார்ல இது மாட்டாது. ஏன்னா அந்த ரேடார் எப்பவுமே மானத்தை தான் மானிட்டர் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோட வேகம் வந்து மார்க் 3 அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் பிழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாசி பலஸ்டிக் மிசைல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட வேகம் வந்து பிரம்மோஸோட ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது மார்க் 6 வரைக்கும் இது வந்து போகும் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்கிறோம். வித்தியாசம், மெயின் வித்தியாசம் என்னன்னா பிரம்மோஸோட துல்லியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு கத்தி மாதிரி, கத்தியால் எப்படி வெட்டினா வந்து ஷார்ப்பாக விழுமோ அந்த மாதிரி. அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்தை மட்டும் போய் நம்ம செதுக்கி எடுக்கிறதுக்கு ஒரு பின் பாயிண்ட் பண்ணி ஒரு டார்கெட்டை தாட்டுறது, அதாவது புல்லட்டால் ஒரு ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பிரம்மோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பிரளயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியை எடுத்து அந்த கட்டிடத்தை ஓங்கி அடிச்சு அப்படியே அதிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாசான இடத்தை போட்டு தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த பிரளய ஏவுகணை அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ரொம்ப ஒரு சர்ஜிக்கலான ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு பிரம்மோஸும், அதே இடத்துல மரணாண்டி அடிக்கிறதுக்கு பிரளயம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கப்படுது, அணு ஆயுதம் இல்லாமல். ஸோ நான் இப்போ சொன்னோம் இல்லையா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த 3 மிசைலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில டிஃபரன்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ முதல்ல வந்து இந்த பிரளயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து குவாசி பலாஸ்டிக் மிசைல் சொல்கிறோம். பிரம்மோஸ் வந்து சூப்பர் சானிக், அக்னி 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலாஸ்டிக் மிசைல், அதாவது ஸ்பேஸ்லேருந்து போய் ரிட்டர்ன் வரக்கூடியது. அடுத்து வேகம் பொறுத்த வரைக்கும் மார்க் 6 போகும் பிரளய், பிரம்மோஸ் வந்து மார்க் 3 இருக்குது. பலாஸ்டிக் மிசைலோட அக்னி வந்து மார்க் 24, இது வந்து அதிவேகம் பார்க்கப்படுது. பட் இது வந்து நம்மளுடைய இதுக்கு மட்டும்தான், அணுகுண்டுக்கு மட்டும் தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிசைன் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸில் பிரளய் பார்த்தீங்கன்னா 150-700 கிலோமீட்டர், பிரம்மோஸ் பார்த்தீங்கன்னா 290-450 கிலோமீட்டர். 2028 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டர் பிரம்மோஸுமே வந்து லான்ச் பண்ணுறோன்னு பார்க்கப்படுது. அக்னி பொறுத்த வரைக்கும் தெரியும், இது இன்டர்கான்டினென்டல் பலாஸ்டிக் மிசைல் இருக்கிறதுனால இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப ஜாஸ்தி, 5000 கிலோமீட்டருக்கு மேலே போகும். முக்கிய பலம் என்னன்னா இதை வந்து கண்டிப்பாக இன்டர்செப்டே பண்ண முடியாது பிள்ளைய. அதே மாதிரி பிரம்மோஸையும் இன்டர்செப்ட் பண்ண முடியாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக தாக்கக்கூடியது. அக்னியை பொறுத்த வரைக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை அப்படின்னு சொல்கிறோம். ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண வெடிகுண்டுகள், அதாவது கன்வென்ஷனல் வார்ஹெட்ஸாவது இது எடுத்துகிட்டு போகும். அதாவது அதிக திறன் கொண்ட நார்மல் வெடிகுண்டு தான். ஆனால் அது மிகப்பெரிய தாக்கத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெடிகுண்டு இது எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி பிரம்மோஸும் அணு ஆயுதமும் எடுத்துகிட்டு போவோம், சாதாரண வெடிகுண்டும் எடுத்து போகக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி வந்து
மெயினாக வந்து அணுகுண்டுக்காக மட்டுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்து இந்த பிரளய ஏவுகணையில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிற இந்த ரிசர்ச் சென்டர் இமாரத் அவங்க கூட சேர்ந்து பல இந்திய நிறுவனங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க பார்க்கப்படுது. இது முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலே உருவான மேக் இன் இந்தியா தயாரிப்பு அப்படின்னு பார்க்குறோம். பிரம்மோஸ் மாதிரி ரஷ்யா கூட கூட்டணியில் நம்ம இதை பண்ணலை. இது ஒரு இந்தியன் மேடு மிசைல் அப்படின்னு பார்க்குறோம். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவம் மற்றும் விமானப்படைக்கு ஒரு பெரிய பலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, பாகிஸ்தான் என்னப்பா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, அப்போ அவங்களும் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் வச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன் அதனோட டீட்டெயிலை. நசர் அப்படின்னு சொல்லப்படுது, நசர் FT-9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை அவங்க வச்சுருக்காங்க. இந்த நசர் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்சு கிட்டத்தட்ட வந்து 60லேருந்து 70 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நம்மளோட பிரளயம் வந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, இந்த நசர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏவுகணை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பிரளயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாக்டிக்கல் மிசைல் அப்படின்னு பார்க்கப்படுது. இது இல்லாமல் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஜினி, ஷாகின் இவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பலஸ்டிக் மிசைல், இன்டர்கான்டினல் பலஸ்டிக் மிசைல். இவங்க வந்து அதிக தூரம் போயிட்டு தாக்கக்கூடிய ஒரு மிசைல். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இந்த பாகிஸ்தானுடைய இன்டர்கான்டினல் பலஸ்டிக் மிசைல்லாம் வந்து ஈஸியாக சுட்டு விட்டுரும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இன்னும் வந்து இந்த S-400 டிவைட் பண்ணுற மாதிரி பலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து வரல. அதாவது இன்டர்கான்டினல் பலஸ்டிக் மிசைல்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறது. ஹைப்பர்சானிக் மிசைல்லாம் எந்த அளவுக்கு இந்த S-400 செயல்படும் தெரிய கிடையாது. பட் இந்த பலஸ்டிக் மிசைல்ஸை வந்து இது ஈஸியாக சுட்டு பார்க்குறோம். ஏன் பாகிஸ்தான்கிட்ட பிரளயம் மாதிரியான ஒரு ஏவுகணை இது வரைக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாசி பலஸ்டிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து இந்த காற்றுலேயே பறக்கும்போது அது மெனூவபிலிட்டி மாறி மாறி போகணும், ஜிக்ஸாகாக போகணும், திசையை மாற்றி போகணும், குழப்பணும். இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இன்னும் பாகிஸ்தான்கிட்ட முழுசாக கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். சைனா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியா செஞ்ச இந்த முதல் வருஷத்தினுடைய முதல் நாளில் ஒரு தரமான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேலும் நம்மளுடைய நாடு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அப்புறம் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஓகே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து தெரிவிங்க. மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.